வெல்கம் டு கெட்டிங் டெக்னாலஜிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, MySQL எப்படி விண்டோஸ் 11ல இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரௌசர் போயிட்டு MySQL டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. ஸோ இதில் கம்யூனிட்டி சர்வர் அப்படின்னு இருக்கா? ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டவுன்லோட், அதாவது MSI இன்ஸ்டாலர், இது வந்து உங்களுக்கு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ண போகிறனால நான் விண்டோஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பட்டன் நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து லாகின் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் லாகின் பண்ணாமையும் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ கீழே இருக்கிற லிங்க் நோ தேங்க்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் மை டவுன்லோட், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு MySQL டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இது டவுன்லோட் ஆகி முடிஞ்சுச்சு. ஸோ இது எங்கே ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா உங்களோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு அந்த ஃபைலை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபைல் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ கிளிக் நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் ஐ அக்செப்ட் தி டேர்ம்ஸ் இன் தி லைசன்ஸ் அக்ரிமெண்ட், அதை செக் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அண்ட் தென் இதில் வந்து நான் டிபிக்கல் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து MySQL சர்வர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு, ஓகேங்களா? வந்து சர்வர் வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அந்த சர்வருக்கான கான்ஃபிகரேஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணுறதுக்காக இங்கே டிக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்றேன். கான்ஃபிகரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரன் ஆயிரும். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இங்கே நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம MySQL சர்வரை கான்ஃபிகர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, அது எந்த இடத்துல டவுன்லோட் ஆகணும் அப்படிங்கிற அந்த லொக்கேஷன் அண்ட் தென் அந்த நெட்வொர்க்கிங்கான டைப்ஸ். ஸோ எங்கேயுமே நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். போர்ட் நம்பர் எல்லாமே இருக்குது. ஸோ பை டிஃபால்ட்டாக இந்த போர்ட்டில் ரன் ஆகும். சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த போர்ட்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது அப்ளிகேஷன் ரன் ஆகுது அப்படின்னா நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் நீங்கள் என்ன கேட்குது அப்படின்னா ரோல் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்குது. நீங்கள் MySQL லாகின் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு பாஸ்வேர்ட் போட்டு தான் லாகின் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் கிளிக் நெக்ஸ்ட். ஓகே, என்னோட ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் அக்கௌண்ட்டே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவே எனக்கு செக் பாக்ஸ் ஆகி தான் இருக்குது. நெக்ஸ்ட். ஓகே, ஃபுல் பெர்மிஷனுமே நான் அந்த விண்டோ சர்வருக்கு வந்து கிராண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட். ஸோ நான் எந்த டேட்டா பேஸுமே வந்து எனக்கு சாம்பிளாக க்ரியேட் ஆக தேவையில்ல. இன்கேஸ் உங்களுக்கு சாம்பிள் டேட்டா பேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த 2 பாக்ஸுமே டிக் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து டிக் பண்ணனால எனக்கு சாம்பிள் டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். எனக்கு சர்வர் இன்ஸ்டால் ஆகுறப்பமே. ஸோ நெக்ஸ்ட். அண்ட் தென் நம்ம எக்ஸிக்யூட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கான்ஃபிகரேஷன் ஸ்டெப்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நடக்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸ் வந்து டெக் மார்க்கும், 4த் ஸ்டெப் வந்து ஆன் கோயிங்கில் இருக்குது. ஸோ அதனால தான் ப்ளூ கலரில் ஆரோ மார்க் இருக்குது. அண்ட் தென் 5த் ஸ்டெப் இப்போ ஆன் கோயிங்கில் இருக்குது. நான் 6த் ஸ்டெப் அண்ட் தென் 7, 8 இப்போ 9 வந்துருச்சு. எனக்கு வந்து கான்ஃபிகரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மெசேஜ் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, கான்ஃபிகரேஷன் முடிஞ்சுச்சு. ஸோ ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஃபினிஷ். இப்போ போயிட்டு நீங்கள் சர்ச் பாக்ஸில் MySQL அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு MySQL கமாண்ட் லைன் கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த என்ன பாஸ்வேர்ட் அப்படின்னா நீங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறப்போ ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களா? ஸோ அந்த பாஸ்வேர்ட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு MySQLக்கான அந்த ஷெல் ஓப்பன் ஆகும். ஓகே, நம்ம வந்து சாம்பிளாக ஒரு டேட்டா பேசஸ்க்கு கிரியேட் பண்ண சொல்லி நம்ம டிக் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அதனால் நான் ஷோ டேட்டா பேசஸ் அப்படிங்கிற இந்த கமாண்ட் கொடுக்குறேன். நம்மளுக்கு இந்த MySQLல என்னெல்லாம் டேட்டா பேஸஸ் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. பை டிஃபால்ட்டா என்னெல்லாம் டேட்டா பேஸஸ் இருக்கும் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா, MySQL, SIS இது எல்லாமே பை டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய டேட்டா பேஸஸ். அது போக நம்மளுக்கு இன்னும் 2 டேட்டா பேஸஸ் இருக்கு. வேர்ல்ட் அண்ட் சகிலா அப்படிங்கிற இன்னும் 2 டேட்டா பேஸ் இருக்கு. இந்த 2 டேட்டா பேஸ் என்னன்னா எக்ஸாம்பிள் டேட்டா பேஸ். நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்றப்ப எக்ஸாம்பிள் டேட்டா பேஸ் 2 வந்து நம்ம உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி கேட்டிருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அந்த பாக்ஸஸ்ல டிக் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால எனக்கு இந்த 2 டேட்டா பேஸஸுமே இங்க ஷோ ஆகுது. ஸோ நான் போயிட்டு யூஸ் ஓல்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அந்த டேட்டா பேஸில் என்னெல்லாம் டேபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ சிட்டி, கண்ட்ரி, லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டேபிள்ஸும் இருக்குது. ஸோ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் சிட்டி. ஏதாவது டேட்டாஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். டேட்டாஸும் இருக்குது. அது எதுனா அதாவது எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய டேட்டா பேஸஸ் வந்து நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு வித் டேட்டாஸோட ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா?
ஓகே. இதுல நியர்லி 4079 டேட்டாஸ் இருக்கு சிட்டி அப்படிங்கிற டேபிள்ல. ஸோ இந்த டேட்டாபேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, சாம்பிளாவே நம்மளுக்கு 4079 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. சிட்டி அப்படிங்கிற டேபிள்ல மட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஒவ்வொரு டேபிள்ஸ்லயுமே ஆ சம் அமௌண்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, MySQL எப்படி இன்ஸ்டால் பண்றது? அண்ட் தென் நம்ம எப்படி டேட்டாபேஸ் வியூ பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் MySQLல எப்படி நம்ம கொரீஸ்லாம் எழுதுறது அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கெட் இன் டெக்னாலஜிஸ ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.